ஃபஸ்ட்டு உங்கள் கைன்மாஸ்டர் வீடியோ எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நியூ ப்ராஜெக்ட்டு, ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஓகே, இப்போது மீடியாவை கிளிக் பண்ணி எந்த ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்டாக வைக்கிறீங்க, இந்த உயரமான பில்டிங் இருக்கிற ஃபோட்டோ அதை எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த பிக்சர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 30 செகண்ட் லென்த்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன். கிளிக் பண்ணாக்க அது போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லேயர். நீங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் அடியில் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு மேலே ஒரு பழுப்பு வச்சு அது நடந்து அது வீடியோ எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கணும். ஸோ லேயரில் போய்ட்டு மீடியா, அதில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த வீடியோ நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அது எனக்கு எந்த இதில் வேணும் அப்படின்ற மாதிரியும் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இந்த ஆங்கிளில் வைக்கிறேன் நான். நல்லா பெருசு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைடில் வந்து ஏதாச்சும் க்ரீன் ஸ்க்ரீனை தாண்டி ஏதாச்சும் தெரியுது அப்படின்னாக்கா அதை நம்ம கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கலாம். மைல்டாக க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த இது மட்டும் இருக்க மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதுவே கிளிக் பண்ணி க்ரோமா கீ சூஸ் பண்ணி அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஒயிட் கலரில் இருக்க அந்த இது மட்டும்தான் நமக்கு எனேபிள் ஆகும். மற்ற அந்த பிளாக் கலர் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நல்லா எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இப்போ எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம நடக்கிற மாதிரி தெரியுது, அது மட்டும் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது வந்து நம்ம கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிக்கலாம். சைஸ் பெருசு பண்ணி ஒரு ஆங்கிள் வச்சுக்கலாம். எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்படி வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம பில்டிங் மேலே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எல்லாமே இந்த VFX செட்டிங் மூலயமா தான். இதுவே நம்ம இன்னும் அந்த chroma key எனேபிள் பண்ணுறதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம இன்னும் பண்ணுறதுலேயே நம்ம அந்த என்னோடய பேண்ட்டு அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக கிளியராக தெரிகிற அளவுக்கு வச்சுக்கலாம். நம்ம ஓரளவுக்கு கிளியராக தெரியும். நான் வந்து சும்மா சாம்பிளுக்காக எடுத்த வீடியோன்றதை அவ்வளோ கிளியராக எடுக்கலை. நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி VFXலாம் நம்ம வந்து ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பில்டிங் மேலே நடக்கிற மாதிரி ஒரு வியூ நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம எல்லாம் பண்ணுறது. இப்படி தான் வந்து பில்டிங் மேலே நடக்கிறது. ஹாலிவுட்டில் அந்த எடிட்டிங் எல்லாம் இப்படி தான் இருக்கும். எல்லாமே க்ரீன் ஸ்க்ரீன் பேஸ் பண்ணி chroma key யூஸ் பண்ணி தான் எல்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.